நம்பிக்கை துரோகம் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்பிக்கை என்பது அவரவர் மனம் சார்ந்ததும் மதி சார்ந்ததும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஒருத்தரை நம்பினதுனால நீங்கள் தான் ஏமாளியாக போகிறீங்களே ஒழிய அவங்க கிடையாது. அவங்க அந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. இன்னொன்று, சரியான நம்பிக்கை சரியான நபரிடத்தில் வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சரியான நம்பிக்கை சரியான நபர் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு பார்த்தால் மனித குலத்தில் மனிதர்கள் யாவருமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல. முதலில் இதை நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து நன்றாக அகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மையினை புரிந்து கொண்டுதான் மனிதர்கள் சிரிக்க தெரிந்த மிருகம் என்றும் எவ்வளவோ நூல்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுகிறது. மனிதன் மனம் ஒரு குரங்கு மட்டுமல்ல, மனிதனே குரங்கிலிருந்து வந்தவன் தான். ஆகையினால் அவனும் மிருகத்துக்கு ஒப்பானவன் தான், தெய்வமானவன் அல்ல. அவன் தெய்வ நிலையை அடைய வேண்டுமென்றால் பல தியாகங்களை செய்து பக்தி, ஸ்ரத்தை, ஞானம், சரணாகதி என்ற விஷயங்களிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தான் தன்னை இழந்து முன்னேற வேண்டும். அப்படிப்பட்ட நிலை என்பது மகான்களின் நிலையாகும். மகான்களை நம்பலாமே ஒழிய சாதாரண மனிதர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. நம்பிக்கை துரோகங்கள் செய்யப்படுவது சூழ்நிலையின் காரணமாகவும் சில பல விஷயங்களாலும் நிகழ்த்தப்படுகிறது. நீங்கள் அவர்களை நம்பினீர்கள், அவர்கள் உங்களை நம்பவில்லை. இந்த அவநம்பிக்கைக்கு யாரிடம் போய் குறை சொல்வது? ஆக நம்பிக்கை துரோகம் என்பது சூழ்நிலையினால் நிகழ்த்தப்படுவது மட்டுமல்லாது பரஸ்பரம் ஒருத்தரை பற்றிய ஒருத்தருக்கு சரியான அபிப்பிராயமும் புரிதலும் இல்லாத நிலையே நம்பிக்கை துரோகத்தின் விளைவு. மனிதர்களின் உறவுகளை விட காசும் பணமும் பொருளும் வசதியும் வாய்ப்பும் இது போன்ற விஷயங்களுக்கு சில மனிதர்கள் இடம் கொடுப்பதும் அவர்கள் தங்களை அதற்காகவே இழந்து கொள்வதும் இந்த உலக மாயையான வசதியான விஷயங்களில் தன்னை இழந்து விடுவதாலும் போகங்களுக்கு ஆட்பட்டும் சுகங்களுக்கு ஆட்பட்டும் சில பல விஷயங்களை, ஒழுக்கங்களை, நியாயங்களை மறந்து காணக்கூடிய காட்சியே மெய் என்று நினைத்து கொண்டு, அந்த மெய்யை என்று நினைத்து கொண்டு, அதுவே சுகம் என்று நினைத்து கொண்டு அதில் தன்னை இழந்து விடுகிறார்கள். அவர்களும் தன்னை மறந்தவர்கள்தான், அறியாமை உற்றவர்கள்தான். அந்த நம்பிக்கை துரோகத்தினால் அவர்கள் அடையப் போவது அவர்களும் நம்பிக்கை துரோகம் மட்டுமே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். வள்ளுவர் அப்படி எழுதி வைத்திருந்தாலும் கர்மாவோ இயற்கையின் விதியோ அப்படி அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே தான் உங்களுக்கு தரப்படும். அதனால தான் பெரியோர்களும் சான்றோர்களும் வேத நூல்களும் பல பல விஷயங்களும் வேதங்களும் என்ன சொல்கிறது? நீ நன்மையே கருது, நன்மையே நினை, நன்மையே சொல், நன்மையே செய் என்று நன்மையை கருதி சொல்ல வைக்கிறது. ஆக நீங்கள் நன்மையை மட்டும் கருதி மற்றவர்களுக்கும் நன்மையை கருதி இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். செயல்களில் தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். பல விதமான கீழ்த்தரமான சிந்தனை உள்ள மனிதர்கள் நம்பிக்கை துரோகங்களுக்கு சீக்கிரமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள். நம்பிக்கை துரோகத்தை நம்பிக்கை அளவோடு வை, இறைவன் மேல் வை, குரு மேல் வை, ஞானி மேல் வை. தத்துவ விஷயார்த்தங்களை கற்றுக்கொள்வதில் வைக்க வேண்டுமே ஒழிய சக மனிதர்களின் உறவுகளில் நாடி அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கும் மனிதர்களை நம்பி நாம் நம்பிக்கையை வைத்தால் நம்பிக்கை துரோகம் வருவதும் நடப்பதும் இந்த மனித சமுதாயத்தில் எப்பொழுதும் சகஜமான ஒன்றே. மனமே நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகம், மகாமாயின் உலகம் இப்படித்தான் இருக்கும். இங்கே சகலவிதமான விஷயங்களும், உரிமை போராட்டங்களும் மாறாட்டங்களும் இப்படித்தான் இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கிறது பார்ப்போமே. இன்னும் பல இதுவே ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டு
அதை ஒரு பதிவில் நாம் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். பார்ப்போம் இன்னும் சில அடுத்த பதிவுகளில்.